அன்பின் வீட்டுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கு பச்சை கோதுமை மாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் பாருங்கள். முதலில் தேவையான மாவையும் உப்பையும் எடுத்துக்கொள்ளுங்கள். தண்ணியை கொதிக்க வைத்து சிறிது சிறிதாக சேர்த்து மாவை குழைத்து கொள்ளுங்கள். நிறைய தண்ணி விடக்கூடாது, கொஞ்சம் சொரசொரப்பு தன்மை இருக்கணும். புட்டு முதல்ல அவிக்க குழச்ச மாவை நன்றாக தண்ணி எல்லா இடமும் கலந்து குழைத்து விட்டு நீங்கள் கொத்தன் சுண்டால் கொத்தி கொள்ளுங்கள். பச்சை மாண்டபடியாக கொஞ்சம் களித்தன்மை இருக்கும், அப்படி தான் இருக்கும். கொத்தினத்தை புட்டு பானையில் போட்டு அவித்து கொள்ளுங்கள். நிறைய போட்டிருந்தால் ஒரு கிண்டி விட்டு அவித்து கொள்ளுங்கள். அவித்ததை முதலில் குழைத்த சட்டிக்கே போட்டு நன்றாக பரவி விடுங்கள். அதன் பின் குளிர்ந்த நீர் எடுத்து அந்த புட்டின் மேல் தெளித்து தெளித்து திரும்பவும் கொத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு புட்டு எந்த அளவு சிறுசாக இருக்கணுமோ அதே அளவு நன்றாக கொத்தி கொள்ளுங்கள். குளிர்ந்த நீர் தெளித்து தெளித்து கொத்துங்கள். அப்போ தான் புட்டு நல்லா சாஃப்டாக வரும். கொத்தின புட்டுக்குள் திருவிய தேங்காய் பூவை சேர்த்து கொள்ளுங்கள். தேங்காய் பூ சேர்த்ததும் திரும்பவும் புட்டு பானையில் போட்டு அவித்து கொள்ளுங்கள். அவித்த கோதுமை மாவில் அவிக்கும் புட்டை விட இந்த புட்டு சுவையும் மனம் நிறைந்ததாக இருக்கும். செய்து பாருங்கள். புட்டு அவிந்ததும் சிறிது நேரம் மூடி விடுங்கள். அப்போ தான் புட்டு நல்ல சாஃப்டாக இருக்கும். செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தாண்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் ரெடியா?